அன்புள்ள அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னாகுடி சிவராமன். மயிலாடுதுறை புரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அந்த துறையில் இருந்த டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஏனென்றால் அங்கு பணியில் இருந்த சுந்தரேசன் இந்த கள்ளச்சாராயம், காரைக்கால், பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்ற அந்த மதுபானங்களை வியாபாரம் செய்வதை தடுத்தார். வண்டிகளை ஜப்தி செய்தார். இந்த மது கடத்தல் பேர்வழிகளை கைது செய்தார். அதுபோல் உரிமம் இல்லாமல் நடத்தப்பட்டு கொண்டிருந்த மது கடைகளை, மதுபான விடுதிகளை மூடினார், சீல் வைத்தார். இதுதான் அவர் செய்தது. இதனால் பாதிக்கப்பட்டோர் ஏராளமானோர். அங்குள்ள அரசியல்வாதிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அந்த முனிசிபல் தலைவர்லேருந்து வட்டம், இளவட்டம் எல்லோரும் சேர்ந்து, ஒன்றியம், அதுபோல் குண்டர்கள், இவர்கள் எல்லோரும் கள்ளச்சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இவர்களின் ஆதரவு பேரில், அரசியல்வாதிகளின் ஆதரவின் பேரில் ஏராளமான மதுபான விடுதிகள் உரிமம் இல்லாமல் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படியேனும் இந்த சுந்தரேசனை அங்கிருந்து மாற்றிவிட வேண்டும் என்று துடிதுடித்தார்கள். அரசாங்கம் இவர்கள் சொன்னதை கேட்டு சுந்தரேசனை மாற்றி இருக்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து. ஏனென்றால் இவர் ஒரு 1200 பேரை கேஸ் போட்டு 700 பேரை ரிமாண்ட் செய்திருக்கிறார். இவரால் அங்கு உபத்திரவம், மது வியாபாரம் தடைப்பட்டது, கள்ளச்சந்தை தடைப்பட்டது, அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டார்கள், திராவிட மாடல் அரசாங்கத்தை சேர்ந்த திமுகவினர் பாதிக்கப்பட்டார்கள். உடனே இவரை சுந்தரேசனை அங்கிருந்து மாற்றியிருக்க வேண்டாமா? அதை செய்திருந்தால் இன்று நடந்துள்ள இது மாதிரியான சஸ்பென்ஷன், இவருக்கு ஆதரவாளர்கள், அரசியல்வாதிகள் பேச்சு, இதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கலாம் அரசு. இருந்தாலும் இந்த சுந்தரேசனை ஏற்கனவே அவர் தமிழ்நாடு மாநில உரிமை ஆணையத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக அவர் இடமாறுதல் செய்யப்பட்டார். அந்த இடமாறுதலை இவரை ரிலீவ் செய்ய மாட்டேன் என்று மணிக்குமார் என்ற ஹியூமன் ரைட் கமிஷனின் சேர்மன் அடம்பிடித்தார். இருப்பினும் இவரை சுந்தரேசனை அங்கிருந்து மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் மாற்றப்பட்டார். அன்று தொடங்கிய பிரச்சனை தான், குறைந்தது ஓராண்டு காலம் இந்த பிரச்சனை. அதற்காகவே இவர் அங்கு மாற்றப்பட்டார். சுந்தரேசனை தண்டிக்க வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் தமிழக உயரதிகாரிகள், நான் யாரையும் பெயர் கூற விரும்பவில்லை, அவர்கள் எல்லோரும் இணைந்து இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று முடிவு செய்து அங்கு இந்த பிடபிள்யூ துறையில் லஞ்சம் தலைவிரித்தாடும். ஆகவே இந்த சுந்தரேசன் அங்கு செல்வார், பணியில் இருக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் லஞ்சம் வாங்குவார். இவரை உடனே பிடித்து சஸ்பெண்ட் செய்து இவரை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், என்ற கெட்ட எண்ணத்தில் இந்த அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். ஆனால் இதற்கு மாறாக சுந்தரேசன் அங்கு சென்று இதற்கெல்லாம் ஒரு தடை விதித்தார். அதன் காரணமாகவே இன்று ஏற்பட்டுள்ள பிரச்சனை. இந்த சுந்தரேசனுக்கு ஆதரவாக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல்வாதிகள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அதுபோல் சீமான், வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அன்புமணி ராமதாஸ் போன்ற பலரும் களத்தில் இறங்கி இவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அதுபோல் மக்கள் போராட்டம் அங்கு நடக்கிறது. மக்கள் போராட்டம் இதற்காக, கள்ளச்சந்தை மீண்டும் தலைவிரித்தாடுகிறது. சுந்தரேசன் அங்கிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டவுடன் கள்ளச்சந்தை தொடங்கிவிட்டது. காரைக்கால், பாண்டிச்சேரியிலிருந்து ஏராளமான
கள்ள மது பாட்டில்கள் அங்கு வந்து விற்பனையாகின்றன. இந்த அரசாங்கத்திற்கே டாஸ்மாக் நிறுவனத்திற்கே நஷ்டம் ஏற்படுகிறது. இதை சற்றும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. மக்கள் இவர்களுக்கு ஆதரவாக, சுந்தரேசனுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. தனிப்பட்ட ஒருவரை உயரதிகாரிகள், நான் மீண்டும் சொல்கிறேன், யாருடைய பெயரையும் எடுக்கவில்லை, உயரதிகாரிகள் இவர் சுந்தரேசன் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்ற முடிவுக்கே வந்து இவரை டார்ச்சர் செய்கிறார்கள். அதுதான் உண்மை. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் விடுவதாக இல்லை. இதை வந்து அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தவும் இல்லை. இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டில் வந்து டெய்லி அரசாங்கத்துக்கு, முதல்வருக்கு ரிப்போர்ட்டு போக வேண்டும். இந்த சுந்தரேசன் இவரது செயல்பாடு, இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது போன்ற விவரங்கள் எல்லாம் அங்கு போயிருக்க வேண்டும். ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் துறையிலிருந்து, உளவுத்துறையிலிருந்து அரசாங்கத்திற்கு, தமிழக முதல்வருக்கு தகவல்கள் போவதில்லை. எதிர்க்கட்சிகள் ஆதரவு, மக்கள் போராட்டம், இது எதுவுமே முதல்வருக்கு தெரியாது. இன்னொன்று கேட்டால், இந்த முதல்வர், முதலமைச்சர், அவருக்கு எதுவுமே தெரியாது, அவரது ஆட்சி நடக்கவில்லை, திராவிட மாடல் ஆட்சி என்று இவர் பேசுகிறாரே ஒழிய, இங்கு நடப்பது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, இங்கு நடப்பது அதிகாரிகளின் ஆட்சி என்று பல்வேறு பத்திரிகையாளர்கள், லக்ஷ்மணன் போன்ற, ராமகிருஷ்ணன் போன்ற பலரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பத்திரிகையாளர்கள் தான். இவர்கள் சொல்வது கூட முதல்வர் காதில் விழுவதில்லை. முதல்வர் எல்லா முக்குகளையும் முடுக்குகளையும் நடக்கும் செய்திகளை தானாக அறிந்து கொள்ள மாட்டார். இது உளவுத்துறை மூலமாகத்தான் இந்த தகவல்கள் முதல்வருக்கு செல்ல வேண்டும். ஆனால் உளவுத்துறை இந்த தகவல்களை அரசாங்கத்திற்கு அனுப்புவதில்லை, முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதில்லை. ஏனென்றால் இவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அரசாங்கத்தை ஆள்வது முதல்வர் அல்ல, ஸ்டாலின் அல்ல என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இந்த ஆட்சி நடத்தப்படுவது அதிகாரிகளால் தான். மேலும் ஒன்றை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். IAS IPS அதிகாரிகள் அடம்பிடித்து இவர்கள் திமிர் பிடித்து நடக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இவர்கள் இந்த முதல்வருக்கு எதையுமே தெரிவிப்பதில்லை. முதல்வருக்கு சரியான தகவல்கள் போய் சேருவது இல்லை. இந்த IAS IPS என்பது பல்கலைக்கழகங்களில் இவர்கள் பெற்ற பட்டங்கள் அல்ல. MSc MBBS BA MBA PhD போன்ற பட்டங்கள் அல்ல. இவர்கள் மத்திய அரசால் நடத்தப்படும் UPSC அந்த பரீட்சையில் அதை போய் அது பாஸ் பண்ணி வந்தவர்கள் தானே ஒழிய, இது வந்து பெரிய பெரிய பல்கலை பட்டங்கள் அல்ல என்பதை நான் பல ஆண்டுகளாகவே சொல்லி வருகிறேன். இவர்கள் வந்து 2 கொம்புகள் முனைத்த மனிதர்கள் அல்ல, மனிதர்களுள் மாணிக்கம் அல்ல, இவர்கள் சிறந்தவர்கள் அல்லர் என்பதை நான் பல ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாகவே சொல்லி வருகிறேன். தமிழகத்தில் இன்றல்ல நேற்றல்ல 25 ஆண்டுகளாகவே அதிகாரிகளின் ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. கருணாநிதி முதல்வராக இருந்தபோது இப்படியெல்லாம் நடந்ததில்லை. அதிகாரிகள் ஆட்சி செய்ய முடியாது. எந்த அதிகாரிகளும் ஏதாவது உளவுத்துறையிலிருந்தோ சட்டப்பிரிவிலிருந்தோ ஏதாவது போய் சேர்ந்தால் அவர் வேறு மற்றவர்களிடம் சேர்ந்து அது உளவை அவராக தானாகவே கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த சக்தியற்றவர். இவருக்கு எதுவுமே தெரிவதில்லை. இவரது ஆட்சி நடத்தவில்லை. ஸ்டாலின் முதல்வர் என்ற பெயரில்தான் உள்ளார். ஆனால் இங்கு ஏராளமான முதல்வர்கள் IAS IPS என்ற முதல்வர்கள் உள்ளார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஏராளமாக பரவி வருகின்றன. இந்த சுந்தரேசன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். மயிலாடுதுறையில் மக்கள் போராடுகிறார்கள். அதுபோல் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவருக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். இது இப்படியே சென்றால், முதல்வர் கவனத்திற்கு இது செல்லவில்லை என்றால், முதல்வர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், இந்த அரசாங்கத்திற்கு
மிக பெரிய கேடு விளையும். இந்த அரசாங்கம் தானாகவே விழ வேண்டி வரும். சுந்தரேசன் என்ற ஒரு தனிநபர் காரணத்தால் இந்த அரசாங்கம் வீழக்கூடாது. ஆகவே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த துணை முதல்வரான உதயநிதி, ஸ்டாலின் இருவருக்கும் உளவுத்துறை தகவல்கள் செல்வதில்லை. உளவுத்துறையும் சரியான தகவல்களை, உண்மையான தகவல்களை இந்த போராட்டம் குறித்தும் இவை பற்றியெல்லாம் தகவல்களை அனுப்புவதில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரிகளுக்கு தனியாக ஒரு அஜெண்டா உள்ளது. அவர்கள்தான் ஆட்சி நடத்துகிறார்கள். இப்போது திருச்சி மாவட்டம் குற்றப்பிரிவு டிஎஸ்பி, அவர் பெயர் பரத் ஸ்ரீனிவாஸ், அவர் விஆர்எஸில் போகுவதற்காக கொடுத்துள்ளார். அதுபோல் இன்னும் பலர் விஆர்எஸ் கொடுக்க காத்திருக்கிறார்கள். இந்த அதிகாரிகளின் தொல்லை தாங்காமல் ஏராளமான அதிகாரிகள் புழுக்கத்தில் உள்ளார்கள். இவர்கள் எல்லோரும் நல்ல பயிற்சி பெற்றவர்கள், 25-30 ஆண்டுகளாக காவல்துறையில் பணி செய்பவர்கள். இவர்களெல்லாம் போய்விட்டால் நீங்கள் புதியதாக நியமிப்பவர்கள் இவர்கள் போன்ற பணியை செய்ய மாட்டார்கள், செய்ய முடியாது. அதுபோல் அந்த கிண்டியில் செல்வம் என்ற ஒரு காவலர் இந்த சுந்தரேசன் பெசன் நகரில் ஆய்வாளராக இருந்தபோது அவர் மிகவும் நல்ல மனிதராக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையானவர் என்றெல்லாம் பேசியுள்ளார். அவரை இங்கேருந்து ஏஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதுபோல் பாலச்சந்தர் என்ற மயிலாடுதுறை ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், அவர் மேலே தனியார் கேஸ் உள்ளது. மயிலாடுதுறை கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து வருகிறது. இவருக்கு, இந்த பாலச்சந்திரனுக்கு எதிராக மாநில உரிமை ஆணையத்தில் வழக்கு உள்ளது. அந்த வழக்குகளின் சார்பாக இவர் சுந்தரேசனிடம் ஆதரவு கோரியுள்ளார். சுந்தரேசன் மறுத்துள்ள காரணத்தால் தான் சுந்தரேசனுக்கு எதிராக இந்த பாலச்சந்திரன் இவருக்கு எதிராகவே ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சு இவர் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக உள்ளார் என்பதையும் நான் அறிவேன். பேய்கள் அரசாண்டால் வனம் தின்னும் சாத்திரங்கள் என்ற செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகின்றன. இவையெல்லாம் மு.க. ஸ்டாலின் முதல்வராக உள்ளவர்களுக்கு இதெல்லாம் நல்லதல்ல. மு.க. ஸ்டாலின் தன்னந்தனியாக வேறு பல அதிகாரிகளையும் வைத்து, நேர்மையான அதிகாரிகளை வைத்து உண்மை தகவல்களை அறிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த அரசு தானாகவே விழும் என்பது மட்டுமல்ல, மிகுந்த கெட்ட பெயரை 1947 சுதந்திரம் அடைந்த தினத்திலிருந்து இன்று வரை இம்மாதிரியான அரசு தமிழகத்தில் இருந்ததே இல்லை என்ற ஒரு அவப்பெயரை இவர் வாங்க நேரிடும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். சிங்கநாதம், மன்னார்குடி சிவராமன். வணக்கம்.